மக்களே நான் தான் ஜாக்சன். ஸோ இன்றைக்கி நம்ம ஏப்ரல் 3 மற்றும் ஏப்ரல் 4 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். டிலே பண்ணுறதுக்கு மன்னிச்சிருங்க, நாளையிலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் கரெக்டாக வந்துடும். ஏன்னா இந்த 7 days ப்ரோக்ராம் போகுதில்ல, அதனால தான். சரி, 7 days ப்ரோக்ராமுக்கு மெயில் வரல, ரெஸ்பான்ஸ் வரலன்னு ஃபீல் பண்ணாங்க. சாட்டர்டே சண்டே தான் உங்கள் மெயிலே ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுவோம். நீங்கள் ஏதாவது டெஸ்ட் பேக்கேஜ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஐபிபிஎஸ் கைடோட லிங்க் வச்சுருக்கோம், அதை வாங்கி பிளாட்டினம் பேக்கேஜ் ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபிச்சுவரியிலேருந்து போவோம். இன்றைக்கி ட்ராமாஸ்டிஸ்ட் கார்த்திக் ராத், அதாவது ராத்திரியில் ட்ராமா போடுறவர் ராத்திரியே பாஸ் ஆகிட்டார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கார்த்திக் ராத் அவர் ட்ராமாட்டிஸ்ட் பாஸ் ஆகிட்டார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, குளோபல் ஃபஸ்ட் இந்தியன் மேல் டு என்டர் டாப் 10 PSA வேர்ல்டு ரேங்கிங்ஸ். அதாவது நம்ம இந்தியாவை சேர்ந்த ஸ்குவாஷ் பிளேயர் சௌரவ் கோஷல் என்ன செஞ்சுருக்காருன்னா, டாப் 10 ரேங்கிங்குள்ளே PSA வேர்ல்டு ரேங்கிங்குள்ளே போயிருக்காரு அப்படின்றது நம்ம பெருமையான விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷனல் கொக்கோ லீக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட சேர்மன் வந்து பார்த்திங்கன்னா ராஜீவ் மேத்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு எது ஒன்றும் பெருசாக இல்லை. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புக்கு கருட பிரக்ஷான் லான்ச்சஸ் மோடி அகெயின் அண்ட் சாஃப்ரான் ஸ்வாட்ஸ் அப்படின்னு ஒரு இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. 2 புக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்களே, கருட பிரக்ஷான் வந்து மோடி அகைனும் சாஃப்ரான் ஸ்வாட்ஸும் லான்ச் பண்ணியிருக்காங்க 2 புக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் மால்வி என்னன்னா டெவலப்மெண்ட் பேங்கோட அக்ரிமெண்ட் வச்சு இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் மால்வியில் ஒன்று கொண்டு வர போகிறாங்க. டெவலப்மெண்ட் பேங்கோட அக்ரிமெண்ட் வச்சு நமக்கு ஒரு டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, மால்வியில். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காமிக்கான் மியூசியமோட ஹால் ஆஃப் ஃபேம்லேயே மிகச்சிறந்த கேரக்டர் பேட்மேன் அப்படின்னு பெருமை கொள்கிறாங்க மக்களே. ஸோ இது பெருமையான விஷயம் தான். ஸோ பேட்மேன் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அடுத்த நியூஸ் போயிடலாம். கவர்மெண்ட் வந்து 2 கமிட்டி போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கள்ளத்தனம் பண்ணுற இல்லை கம்ப்ளைண்ட் வர சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் மேலே கம்ப்ளைண்ட் வந்தா, இல்லை இன்ஃபர்மேஷன் கமிஷனர் மேலே கம்ப்ளைண்ட் வந்தால் அதை வந்து பார்த்து அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக வந்து 2 கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங், அவங்க DOPT ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்தியா கூகுளை சேர்ந்த ஹெட்டு ராஜன் ஆனந்தன் வந்து 8 வருஷத்துக்கு அப்புறமா குவிட் பண்ணிட்டாரு. இப்போ ஏப்ரல் 2019 வந்து குவிட் பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கூகுள் இந்தியா, அதாவது கூகுள் CEO சுந்தர் பிச்சைன்னு தெரியும், கூகுள் இந்தியாவுக்கு வந்து ஹெட் வந்து ராஜன் ஆனந்தன், அவர் குவிட் பண்ண போகிறாரு 8 வருஷம் கழிச்சு. அதாவது 8 வருஷம் கழிச்சு இப்போ குவிட் பண்ணுறாரு அப்படி ஏப்ரல் அப்படின்றாங்க. அல்ஜீரியன் பிரசிடெண்ட் அப்துல்யாசிஸ் போவ்தில், என்னப்பா பேரே வாயில் நுழைய மாட்டேங்குது, அதாவது அப்துல்யாசிஸ் ரிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ அவ்வளோதான், ரிசிக்னேஷன் நியூஸ் அவ்வளோ கேட்க மாட்டாங்க. ஸ்டாட்டிக் பார்த்துக்கோங்க. கேபிட்டல் வந்து அல்ஜீரிஸ், கரன்சி தீனார். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேடிஎம் வந்து செபிட்ட வந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்க ஸ்டாக் சேல் பண்ணுறதுக்காண்டி. நாங்களும் ஸ்டாக்கை விற்று நாங்களும் காசு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பேடிஎம் வந்து ஸ்டாக் சர்வீஸ், நீங்களே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அங்கேயே பை பண்ணிக்கலாம், பேடிஎம்லேயே உங்களோட ஸ்டாக்கை அங்கேயே விற்றுக்கலாம் அப்படின்னு வந்து பேடிஎம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான அப்ரூவல் செபி கொடுத்துருக்காங்க. அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 8 கோர் இண்டஸ்ட்ரி ஷோ 2.1%. இந்த க்ரோத் பற்றிலாம் அவ்வளோ இருக்காது. அடுத்து போயிடலாம். காதிஃப் அவங்களோட 5 crore ஷேரை வந்து செல் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 2889 கோடி. ஓகேயா, காடிஃப்ன்றவங்க அவங்களோட ஷேர் 5 crore ஷேரை வந்து 2889 கோடி செல் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கோட்டாக் பேங்க் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து UPI டிரான்சாக்ஷனுக்கும் சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பேடிஎம், கூகுள் பே, ஃபோன்பே, இந்த UPIக்கும் வந்து சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் இப்படி கொண்டு வந்துட்டானா எல்லாருமே டிரான்சாக்ஷனுக்கு வந்து சார்ஜ் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இதோட CEO உதய் கோட்டாக்கு, ஹெட் குவார்ட்டர் மும்பை, டேக்லைன் லெட்ஸ் மேக் மணி சிம்பிள். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டர்ப்டு ஏரியான்னு சொல்லி ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் அருணாச்சல் பிரதேசில் இருக்குது. அதை வந்து டிஸ்டர்ப்டு ஏரியான்னு சொல்லி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் ஆக்ட்ன்றவங்க அந்த ஆக்டு கீழே வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த 3 டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்த்லாங், லாங்டிங், திராப் அப்படின்ற 3 டிஸ்ட்ரிக்ட் தான். ஸோ அருணாச்சல் பிரதேசோட கேபிட்டல் இட்டாநகர், CM பேமா கண்டு, கவர்னர் BD விஸ்டா, அங்கே ஏதோ பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து என்னமோ பார்த்திங்கன்னா, காந்தமால் ஹால்தி, அதாவது ஒரு டர்மரிக்கு
இதை வந்து ஒரு ஜிஐ டேக், ஒரு அங்கீகாரம், ஜிஐ டேக், ஜாரபிள் இண்டிகேஷன் டேக் ஒன்று வந்து வாங்கியிருக்கு இந்த டர்மரிக். இதோட நேம் பார்த்தீங்கன்னா கந்தமால் ஹல்தி அப்படின்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் வந்து நியூ இம்பீரியல் எரா அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெய்வா அதோட நேம். இந்த ரெய்வாக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் ஹார்ட்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து பியூட்டியாக வந்து கல்ச்சரை டெவலப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி மீனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஜப்பான் பண்ணியிருக்காங்க. ஜப்பான் ரெய்வா அப்படின்னு வச்சுக்கோங்க. கேபிட்டல் டோக்கியோ, கரன்சி யென், பிஎம் வந்து சின்சோ அபே. 4ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸை பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் மைன் அவேர்னஸ் அப்படின்னு இருக்காங்க. அதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் ப்ரமோட்ஸ் எஸ்டிஜி, சேஃப் கிரவுண்ட் சேஃப் ஹோம் அப்படின்னு இருக்காங்க. சவுத் கொரியா என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு நேஷ்னல் 5G நெட்வொர்க்கை லான்ச் பண்ணிட்டாங்க சவுத் கொரியா. ஓகே, அதோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா சியோல். சவுத் கொரியா கரன்சி பார்த்தீங்கன்னா ஒன். சவுத் கொரியா பிரசிடென்ட் வந்து மூன் ஜே இன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானா வந்து லேர்னிங்கில் வந்து டாப்பில் இருக்காங்க. ஃபீல்ட் ஸ்டாஃபுக்கு வந்து லேர்னிங் மூலியமாகவே அவங்க டீச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க 20,000 ஃபீல்ட் ஸ்டாஃபுக்கு. ஸோ இதனால தான் அவங்க டாப்பில் இருக்காங்க லேர்னிங்கில். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட், இது முக்கியமான நியூஸ் இல்லை, ஏடிபிஐ வந்து அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 7.2% வந்து ஜிடிபி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 7.6 இருந்துச்சா முன்னாடி, இப்போ 7.2% வந்திருக்கான். பிரசிடென்ட் தக்கேகோ நக்காவோ, தொட்டுக்கோ நக்கிக்கோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் மண்டாலுங், பிலிப்பைன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்பிஐ வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஃபாரின் கரன்சி ஸ்வாப் பண்ணுறாங்க. என்னென்னா $5 பில்லியன் வந்து ருப்பியாக மாற்றுறதுக்கான ஒரு ஸ்வாப்பிங் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வேறு எதுவுமே இல்லை. அடுத்து நம்ம மானிட்ரி பாலிசி முக்கியமானதுங்க. ஃபஸ்ட்டு பை மந்த்லி மானிட்ரி பாலிசி இந்த வருஷத்துக்கானது போட்டிருக்காங்க. பர்சன்டேஜஸில் சேஞ்சஸ் நடந்திருக்கு. நம்ம ஒரு வீடியோ போகும்போது 6.25% ரெப்போ ரேட் நடத்திக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 0.25 ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. பேசிஸ் பாயிண்ட் 0.25 ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்களே ரெப்போ ரேட் வந்து 6 இருக்குது, ரிவர்ஸ் ரெப்போ 5.75 இருக்குது, பேங்க் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 6.25 இருக்குது, எம்எஸ்எஃப் 6.25, சிஆர்ஆர் நோ சேஞ்ச், எஸ்எல்ஆர் நோ சேஞ்ச். ஸோ அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை. கவர்னர் சக்திகாந்த் தாஸ், டெபுட்டி கவர்னர் நேம் பார்த்துக்கோங்க. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வந்து 205 கோடி கவர்மெண்ட் கிட்ட வந்து ஒரு கேபிட்டல் வாங்கியிருக்காங்க, அவங்கள்ட்ட வாங்கியிருக்காங்க அப்படின்றத மக்களே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதோட கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா WTO ட்ரிம்ஸ் குளோபல் ட்ரேட் க்ரோத் ஃபார்காஸ்ட். அதாவது WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து அந்த ட்ரேட் க்ரோத் ஃபார்காஸ்ட்டை வந்து ட்ரிம் பண்ணியிருக்காங்க 3.7%லேருந்து 2.6%. அடுத்து பார்த்தீங்கன்னா யூஎன் சீஃப் அப்பாயிண்ட்ஸ் நிக்கோல் கோம்ஜியன் இன்வெஸ்டிகேஷன் ஹெட் ஆஃப் மியான்மருக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் ஹெட்டாக ஒருத்தவனை போட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற நிக்கோலஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே. யூஎன் சீஃப் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நியூ ஜென் மொபிலிட்டி சம்மிட். இப்போ கான்ஃபரன்ஸ் நியூஸ் வந்துட்டோம். நியூ ஜென் மொபிலிட்டி சம்மிட் வந்து நவம்பரில் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூ டெல்லியில் தான் நடக்க போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியா உக்ரைனோட ட்ரேட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன், அந்த எம்ஓலாம் சைன் பண்ணுற அந்த கோஆப்ரேஷன் வந்து நியூ டெல்லியில் நடந்திருக்கு. இதில் எதுக்கெல்லாம் கோஆப்ரேஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடு, எனர்ஜி செக்டாரு, ஃபினான்ஸு, பேங்கிங்கு, டூரு, டீ செக்டார், ஜுவல்லரி, டொபாக்கோ எல்லாத்துக்குமே நம்ம ட்ரேட் சம்மந்தமாக அவங்கள்ட்ட ஒரு ஒப்பந்தங்கள் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது 4th செஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா யூஎஸ் அப்ரூவ் சேல். யூஎஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து 2.4 பில்லியனுக்கு வந்து ஒரு சீஹாக் ஹெலிகாப்டர் வந்து ரோமியோ ஹெலிகாப்டர் பேர் ரோமியோ, அருமையான பேர். ஸோ இதை செல் பண்ண போகிறாங்க 2.4 பில்லியனுக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. விக்ரம் பட்டேல் வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு வாங்கியிருக்காரு. ஜான் டிக்ஸ் கெனடா கெய்ட்னர் குளோபல் ஹெல்த் அவார்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பேரை திரும்ப நாள் வாசிக்க முடியாது, வாய்க்குள்ளே நுழைய மாட்டேங்குது. இவருக்கு $1,00,000 பரிசு மணி வழங்கியிருக்காங்க. இவர் வந்து அந்த இதை மென்டல் ஹெல்த் சம்மந்தமாலாம் ரிசர்ச் பண்ணுறாரு, அப்படி இப்படின்னு நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதை படிச்சுக்கோங்க. பாவன் மூஞ்சல் வந்து ஏஷியன் டூர் ஃபார் கான்ட்ரிபியூஷன் டு கோல்ஃப் இன் ஏசியா. ஒன்றும் இல்லை, பாவன் மூஞ்சல் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பாவப்பட்ட மூஞ்சி வந்து கோல்ஃப் வந்து அவங்க ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க, ஸ்பெஷல் அச்சீவ்மெண்ட் அவார்ட் கொடுக்குறாங்க. சரியா? ஸோ ஏஷியன் டூர் அவங்க ஸ்பெஷல் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுக்குறாங்க பாவன் மூஞ்சலுக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐசிசி வந்து இன்டர்போலோட ஒரு எம்ஓயு சைன் பண்ணி ஜாயின் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா ஸ்போர்ட்டில் உள்ள கரப்ஷன் நீக்கிறதுக்கு. நீக்கிட்டாலும் ஆஹா
சரி, அடுத்து ஐசி ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து துபாய்னு தெரியுது, நேற்றே பார்த்தாச்சு. டாட்டா பவரும் இந்திரபிரஸ்த கேஸும் சேர்ந்து ரூஃப் டாப் சோலார் ப்ராஜெக்ட் வந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க மக்களே. இதை நல்லா வச்சுக்கோங்க. டாட்டா பவரும் இந்திரபிரஸ்தா கேஸ் வந்து ரூஃப் டாப் சோலார் ப்ராஜெக்ட் MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்களே இவ்வளோ தான். இன்றைக்கி கொஸ்டின் ஆன்சர் செஷன் மட்டும் இன்றைக்கி இல்லை, ஏன்னா டக்குன்னு இப்போ கிளாஸ் எடுக்க போகணும் 7 days ப்ரோக்ராமுக்கு. ஸோ உங்களுக்காண்டி தான் கரண்ட் அஃபேர்ஸ் போட சீக்கிரம் வந்தேன். ஸோ இனிமேல் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக சாட்டர்டே சண்டே எல்லாருக்குமே கால் வரும் மக்களே. உங்களுக்கு ரெஸ்பான்சிபிள்னு நினைக்காதீங்க. சாட்டர்டே சண்டே தான் எல்லார் மெயிலையுமே நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். டின் டின் டின்.